உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய சித்திரை திருவிழா 19ஆம் தேதி தொடங்கி கோலாகலமா நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட மாசி வீதிகளில் மாஸ் காட்டக்கூடிய வகையில மதுரையுடைய ஆளக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரானது எழுந்து வந்துட்டு இருக்கு. காலை வேளையில அனுதினமும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த இளசுகளும் பெண்களும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ் காட்டக்கூடிய வகையில இந்த மதுரையில இருக்காங்க. குறிப்பா 4 மாசி வீதிகளில இந்த வலம் வரக்கூடிய தேரை காலையில இருந்தே அந்த வடம் பிடித்து இழுக்கக்கூடிய இளைஞர்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில இந்த தம்பியை பார்த்தோம்னாலே தெரியுது. துவச்ச டி-ஷர்ட் அப்படியே போட்டு வந்த மாதிரி இருக்காப்ல. அந்த அளவுக்கு அவரோட அந்த வியர்வை துளி இங்க வந்திருக்கு. அம்மனை வணங்கி அந்த தேரை இழுக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு மத்தியில வந்திருக்காப்ல. தம்பி அப்படி ஒரு வைபோட வந்திருக்கு உங்க டீம் எல்லாம். எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? எப்பவுமே காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் திருவிழாவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் திருவிழாவில் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டம் நாங்க எதிர்பார்க்கறதோட அதிகமா இருக்குது. மூச்சு கூட விட முடியல. தேர் இழுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வர வழியில எல்லாத்தையுமே சோர்வாக கூடாது ஜூஸ் ரஸ்னா ரோஸ் மில்க் கொடுத்துட்டே இருக்காங்க. சாப்பிட்டுனே இருப்போம். இந்த பாசக்கார மதுரை பயலுன்னு சொல்லுவாங்க. அதுல மதுரைக்கு வந்தா சாப்பாடு அடிச்சுக்கவே முடியாது. நீங்க வரிசையா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வரிசையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, இது எப்படி இருக்கு? சாப்பாடு போட்டு மிரட்டி விட்டாங்கண்ணே. மாசி வீதியெல்லாம் மாஸ்க் காமிச்சு விட்டாங்கண்ணே. மதுரைனாலே சாப்பாடு தான். சாப்பாடுனாலே திருவிழானா 365 நாள் வச்சா நல்லா இருக்கும்னே. நாங்களாம் வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்தவங்க. வந்தோமா டெய்லி காசு செலவு பண்ணாம இந்த மாதிரி மேந்தினியா தின்னு உடலை ஏத்திட்டு போயிருவோம்னே. ஆமாண்ணே, கொஞ்சம் 365 நாள் திருவிழா ஆகிக்கணும்னு மதுரை கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். மீனாட்சி அம்மன் வேண்டிக்கிறோம்னே. அவ்வளவுதான். குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடை அணிகலன் கூட காலையிலே ஒரு வைபா பயங்கரமா மேக்கப்போட ஒரு டீம் இங்க கிளம்பி வந்திருக்கு. ஒரு ஆஃப் சாரி சுடிதார் அந்த டோலாக்கோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமோட வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த வைப்? செம்ம ஜாலியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பாடெல்லாம் செம்மையா இருந்தது. ஜூஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருந்தது. மதுரைனாலே வைப் தான். நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகர் பெருமாள் வந்து இன்னைக்கு சாயந்தரம் மாசா கிளம்பி வர போறாரு. இதுக்கிடையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த திருத்தேர்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸோட அப்படி வைபா பயங்கரமா இருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்க எங்க காலேஜ்ல இருந்து எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம். நாங்க வந்து கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க எல்லாரும் சாரோட வந்திருக்கோம். அங்க சார் இருக்காரு. சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதுரையிலேயே மாஸ் காட்டக்கூடிய அந்த மாசி வீதிகளில் வலம் வரக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த திருத்தேர் வீதி உலாவின் போது ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் அந்த நகரும் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தேரை வடம் பிடித்து தொடர்ந்து இழுத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். சவுண்ட் கொடுக்கலாமா? ஆமா, சரிங்கம்மா. நல்லா வைப் பண்ணலாமா? உள்ள போங்க.